ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய 3 ஹேர் மாஸ்க் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 3 ஹேர் மாஸ்க்குமே நீங்கள் ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் கண்டிஷ்னராகவும் யூஸ் பண்ணலாம். கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்கில் ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கேப் விட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் மாஸ்க்காகவே யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஹேர் மாஸ்க். இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேரை சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 20லேருந்து 25 செம்பருத்தி பூ வெறும் இதழை மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஒரு 50 mlன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதில் எந்த ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு நமக்கு தேவை. அதுக்காக தான் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக பண்ணுங்கள். அப்போ தான் தலையில் அது அங்கங்கே மாட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 50 ml அளவுக்கு இருந்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை பவுடர் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது ஊற பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போவே ஓரளவுக்கு கெட்டி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நல்லாவே கெட்டி ஆகிடும். அப்படியே இதை ஊற வச்சு விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை அரைச்சிக்க போகிறோம். தண்ணி விடாமல் அரைங்க. தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பூலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. தண்ணி விடாமலே எந்த அளவுக்கு இது அரைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் கிடச்சிருக்கு. நம்ம ஊற வச்ச வெந்தயமும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் பெனிஃபிட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. அதையும் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் போதுமான அளவுக்கு மாஸ்க் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ண ஹேரில் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிஷனராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் நம்ம பண்ண போகிறோம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். முடியை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். பெஸ்ட் ஒரு நேச்சுரலான கண்டிஷனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு 7-8 வெண்டைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வாங்கி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்டைக்காவை 2 ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வெண்டைக்காய் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விடுங்க. அப்போ தான் வேகிறதுக்கு இன்னுமே நல்லா அதுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டலாக ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகும் இது கம்ப்ளீட்டாக வெந்து வர்றதுக்கு. நம்ம போட்டிருக்க இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நூலாக பிரிஞ்சு வரும். கம்ப்ளீட்டாக குழஞ்சி வேகணும். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ நல்லா குழஞ்சி வரும். நடுவில் திறந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வற்றி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி வெண்டைக்காவும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நூல் மாதிரி. இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்க போகிறோம். அந்த மாதிரி அரைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஜெல்லை மட்டுமே கூட நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஜெல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நான் ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இந்த ஜெல்லை அப்படியே வச்சுடுங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க அந்த வெண்டைக்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் நீங்கள் விட்டு அரைக்க தேவையில்ல. அதில் இருக்க அந்த குழகுழப்பு தன்மைக்கு அது நல்லா அரைஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதை இப்போ நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதில் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வெண்டைக்காய் கூட ஆல்மண்ட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். எவ்வளோ ட்ரை ஹேராக இருந்தாலும் அந்த ட்ரைனஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் 3 ட்ராப் ஆட் பண்ணுங்கள், அதுவே தாராளமாக போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை இன்னுமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் இந்த மாஸ்க்கு கூட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லை இந்த மாஸ்க்கு கூட நம்ம வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆல்மண்ட் ஆயிலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இப்போ ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ தலையில் எண்ணெய் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அந்த ஆயில் வச்ச ஹேர்லேயே இப்போ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸு, முடியோட எண்டுலலாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை இப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை கண்டிஷனராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷாம்பூ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையில் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் இது. இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும். முக்கியமாக ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேரை சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வந்து நான் உருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க மஞ்சள் தண்ணியில். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் ஆலுவேராவை ஓரத்தில் இருக்க முள்ளை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நேச்சுரல் ஆலுவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கிடைக்கல, அதனால நான் கடையில் வாங்கினதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த உள்ளே இருக்க ஜெல்லை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிறத இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸ்பூன் வச்சு கூட இதை நம்ம சுரண்டி எடுக்கலாம், இன்னுமே ஈஸியாக வரும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை கூட ஆலுவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். ஹேர் க்ரோத்தை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப கண் கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரெமெடி இது. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆலுவேராவை கம்ப்ளீட்டாக இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயிலை இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிஷனராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாஸ்க்கை மட்டும் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த 3 ரெமிடியுமே நீங்கள் கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். பட் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறப்ப பெனிஃபிட் இன்னுமே அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.